மர்ம தேசம் நிகழ்ச்சியில திருமதி ஆலிஸ் அவங்களுக்கு 16 வயசுல நடந்த சம்பவத்தை நம்மோடு பகிர்ந்துக்கிட்டாங்க. இப்போ அவங்க சிங்கப்பூர்ல ஜெயில் வார்டனா இருக்காங்க. அங்க நடந்த சில விஷயத்தை பத்தி நம்ம கேட்க போறோம். சொல்லுங்க, என்ன நடந்துச்சு? சிஸ்டர், நான் இப்போ சிங்கப்பூர்ல தான் வார்டன், அங்க பிரிசன்ல வேலை செய்யறேன். அங்க வந்து தூக்கு கைதிங்க இருக்கிற இடத்துல தான் நாங்க வேலை செய்யறோம். ஸோ அப்ப நாங்க அந்த எக்ஸ்ரே இந்த மாதிரி இருக்கும் போது அந்த வாக் த்ரூ மெட்டல் டிடெக்டர் இருக்கும் தெரியுங்களா, நம்ம நடந்து வரும்போது அது டிடெக்ட் பண்ணும் நம்மளுக்கிட்ட மெட்டல்ஸ் இருக்கா எதனா இருந்தா அது காட்டி கொடுக்கும். ஸோ அப்ப நாங்க அந்த ஒண்டி இருக்கும் போது ரொம்ப என்ன பண்ணோம்னா, அந்த மெட்டல் டிடெக்டர் ரொம்ப பீப்பிங் பண்ணிக்கிட்டே இருக்கும். அது தூக்கு போற அன்னைக்கு மட்டும் தான் நடக்கும். ஸோ அப்ப நாங்க என்ன பண்ணேன், வாட்டி நானும் இதெல்லாம் நம்ப மாட்டேனுங்களே, சில விஷயம் தான் நம்புவேன். அது இது கண்ணுக்கு தெரியல, நான் நம்ப மாட்டேன். அதெல்லாம் போய் இது ஒரு ஒயர் பிரச்சனை தான், ஒரு கனெக்ஷன் பிரச்சனை தான் நினைச்சிட்டு நான் இது பண்ணிக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணிட்டேன், அந்த மெட்டல் டிடெக்டர் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. குறைஞ்சபட்சம் ஒரு 30 தடவை இந்த மாதிரி பீப்பிங் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. அப்ப நான் என்ன பண்ணேன், அங்குள்ள ஸ்டாஃப் இருந்தாலும் அங்க போயிட்டு அந்த மெட்டல் டிடெக்டர் அப்படி என்னதான் இருக்கு நடுவுல நின்று இப்படி 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 நான் அது மூவ் பண்ணி 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 பார்த்துட்டு இருக்கும் போது அவர் பெரியவர் ஸ்டாஃப் சொன்னாரு, என்ன பண்றேங்க அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இல்ல இந்த மாதிரி சத்தம் கேக்குது உங்களுக்கு தெரியுதானே, நான் வந்துட்ட பிறகு சத்தம் கேட்டுட்டே தான் இருக்கு. அப்ப அவர் சொன்னாரு, தூக்கு போடுற அன்னைக்கு இந்த மாதிரி கேட்டுக்கிட்டு தான் இருக்கும், இதை நீங்க போதை பண்ணக்கூடாது, இங்க ஒண்ணு இல்ல நிறையவே இருக்கு, சோ இதெல்லாம் நீங்க பெருசு பண்ணிக்கூடாது, பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் தூக்கு போற அன்னைக்குலாம் இந்த மாதிரி தான் இருக்குமான்னு சொல்லி இந்த மாதிரி அந்த உருட்டுற சத்தம், லைக் ஆளே இல்லாத இடத்துல நடந்து வர்ற சத்தம், அந்த பீப்பிங் சவுண்ட் கேட்கும் எங்களுக்கு. எக்ஸ்ரேல எக்ஸ்ரேல ஜாமா வச்சாதான் அது டிடெக்ட் பண்ணி அந்த சிஸ்டம்ல காட்டும். ஆனா எக்ஸ்ரேல ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த ஸ்கிரீன் அப்படியே போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம எக்ஸ்ரே தட்டி ஒண்ணும் தெரியாது, ஸ்கிரீன்ல ஒண்ணுமே தெரியாது. சில ஸ்கிரீன்ல அப்படியே ஒரு மாதிரி பொறி பொறியா ஆயிடுது. அப்ப இதை நாங்க செக் பண்ணும் போது இது சம்டைம்ஸ் இந்த கனெக்ஷன் ப்ராப்ளம், இது ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளம் சொல்லி இது பண்ணிடுவானுங்க. பட் ஆனா சில இதுல பாக்கும்போது நம்மளுக்கே தெரியும், நம்ம எதனா ஒரு பேட் இது வந்துச்சுன்னா நம்மளுக்கு உடம்புல அப்படியே ஒரு மாதிரி முடியல செலுத்துறது, லைக் அந்த சீல் அந்த அந்த இடம் நம்மளுக்கு நல்லா இல்லாத மாதிரி இருக்கு. சோ அப்ப நான் என்ன பண்ணிடுவேன், ஒரு நேரம் ப்ரே பண்ணிக்கிட்டே இப்படி நான் இருந்துருவேன் ஒரு நேரம். அப்போ ஒரு இது தான் என் வீட்டுக்கார்ட்ட நான் சொல்லுவேன், எல்லா இதுவும் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்மளோட பேட் ஸ்பிரிட் நம்ம பின்னாடியே வரும், அது கெட்ட விஷயம், அது வீடு வரைக்கும் நம்ம இது பண்ணிட்டு வர வேண்டாம் அப்படி சொல்லிட்டு நான் அதை பேச மாட்டேன் ரொம்ப. அப்ப ஒரு தடவை சிஸ்டர், இது நானே வாஷ்ரூமுக்கு போயிட்டு நான் வரும்போது அந்த வாஷ்ரூம்ல யாருமே இல்ல. அந்த வாஷ்ரூம் எம்டியா இருக்கு, எல்லா கதவும் திறந்து இருக்கு, நான் போயிட்டு வந்த கதவு மட்டும் தான் மூடி இருக்கு. அப்ப நான் கதவு போயிட்டு வெளியே வரும்போது என்ன ஒரு மாதிரியான எனக்கு அந்த ஃபீல் தெரிஞ்சிச்சு, அந்த ஒன்னும் ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லிட்டு. நம்ப மாட்டீங்க சிஸ்டர், அந்த பாஸ்கெட் நம்ம டிஷ்யூ எல்லாம் வைப் பண்ணிட்டு அதுல பாஸ்கெட்ல போடுற அந்த தோம்சம்பா இப்படி நவுந்தது நான் கண்ணால பார்த்தேன் சிஸ்டர். வந்ததே இல்லாம நான் என்ன பண்ணிட்டேன், அந்த சைடு ஆள் இருக்காங்களா நான் போய் பார்த்தேன், யாருமே இல்ல. நான் என்ன பண்ணிட்டு வேகமா ஓடியாந்து எங்களோட பெரிய ஸ்டாஃப் கிட்ட நான் போய் சொன்னேன், இந்த மாதிரி இருக்குன்னு. அப்ப அவங்க சொன்னாங்க, 6:30 மணிக்கு மேல வாஷ்ரூம்க்கு அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணாதீங்க, 6:30 மணிக்கு மேல நீங்க இந்த வாஷ்ரூமே யூஸ் பண்ணுங்க, அந்த வாஷ்ரூம் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. நார்மலா 6:30 மணிக்கு மேல ஒரு நேரம் கும்பலா போனா போயிட்டு வரலாம், ஒரு ஆளா யாருமே போக மாட்டாங்க. அப்போ சில பேர் சொல்லுவாங்க, இந்த பாத்ரூம்ல நம்ம கதவு வாட்டி இப்ப பாத்ரூம் கதவு தள்ளி பார்ப்போம், அப்ப அந்த கதவுல ஆள் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அப்ப போயிட்டு அவங்க பாத்ரூம் கூட போயிட்டு வந்திருக்க மாட்டாங்க, ஆனா அந்த கதவுல திறந்தா இருக்கும், மறுபடியும் தள்ளி பார்த்தா லைக் பூட்டி இருக்கிற மாதிரி இருக்கும், அந்த பாத்ரூம்ல யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஆளுக்கு திடீர்னு வாஷ்ரூம் போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு குப்பு குப்புன்னு வேர்க்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஏர்கான் உள்ள இடம் தான், ஆனா வேர்க்க வாய்ப்பே இல்லை. நிறைய பேர் அந்த மாதிரி கதை சொல்லுவாங்க. மைக்கு போட்டு விழுந்துருக்கிறாங்க. சில பேர் பார்த்தவங்க, இந்த மலாய்க்காரவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, அந்த சிங்கப்பூரியன் மலாய்க்காரவங்க மைக்கு போட்டு எல்லாம் விழுந்திருக்காங்க. அப்ப ஆம்புலன்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போனதெல்லாம் நாங்க பாத்திருக்கோம். நாங்க யோசிச்சு போய் அவங்க ஏன் மைக்கு போட்டாங்கன்னு சொன்னாக்கா, அவங்க சில விஷயத்த நான் அவங்கள்ட்ட கேட்டேன், நீங்க சும்மா மைக்கு போட்டீங்க தானே, என்சி போறதுக்காக நீங்க மைக்கு போட்டீங்கன்னு சொல்லி நாங்க வெடிச்சு பேசும்போது அவங்க சொன்னாங்க, இல்ல எனக்கு அது பேட் இது மாதிரி தெரிஞ்சிச்சு, அதோட எனக்கு ஒண்ணுமே தெரியல, நான் மைக்கு போட்டு உழுந்தது மட்டும் தான் தெரியும் அப்படின்றாங்க. அவங்க சொன்ன எங்ககிட்ட அந்த சொன்ன விஷயம் அது மட்டும் தான் எங்ககிட்ட சொன்னாங்க. ஆனா அங்க நிறைய விஷயம் நடந்திருக்கு சிஸ்டர். கதவு அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க,
பண்ணாங்க, ஒரு தடவை வந்து சிசி கேமரால செக் பண்ணாங்க. அந்த இதுல வந்து நார்மலா கிளீனர் ஆன்டி போயிட்டு வருவாங்க, ஆளுங்க மேல ஏறி பென்ட்ரிக்கு போயிட்டு வருவாங்க. அப்படி போயிட்டு வரதுல யாருமே இல்லாத இடத்துல அந்த கதவு ஆடுது. எல்லாருமே, நானும் இன்னொரு அங்கிளும் இருக்கோம், அவங்களும் பாக்குறாங்க அந்த கதவு வந்து அந்த பூட்டு வந்து திறக்கிற இது வந்து ஆடிக்கிட்டே தான் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ணேன், என்னோட பாஸ் ஸ்கேன் பண்ணிட்டு நான் திறந்து பாக்குறேன், ஒண்ணுமே இல்ல பின்னாடி. அப்ப படிக்க கீழே போய் பார்த்தா ஆன்டி இருக்காங்கன்னு சொல்லி யாருமே இல்ல. அப்ப நான் வந்து எங்களோட சார்ஜென்ட் நாங்க போய் சொன்ன பிறகு அவங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது கேமரால யாருமே ஏறல, யாரும் இறங்கவும் இல்ல. அந்த இடத்துல கிளீனர் ஆன்டியும் பலே பண்ணிட்டாங்க. மணி ஒரு 6:06க்கு மேல இருக்கும், யாரும் ஏறல, யாரும் இறங்கல. ஆனா அந்த கதவு மட்டும் ஒரு வாட்டியில 2-3 வாட்டி திறந்து, ஆனா திறக்க முடியல அந்த கதவை. அது அந்த பூட்டு மட்டும் தான் ஆடுது. அந்த மாதிரி எல்லாம் உண்மையாவே நடந்திருக்கு. இதெல்லாம் வந்து பிரிசன்ல நிறைய விஷயம் நடந்த விஷயம். பாட்டுக்கு பிறகு பேசும் கொஞ்ச நேரம் இருங்க.